ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முற்பகுதி சோதனையானதாகவும் பிற்பகுதி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். சோதனையானதாக தானே கடந்த 2 மாதமே போயிட்டு இருக்கு, திரும்பி அதையே நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். இந்த செவ்வாய் சனியோடைய பார்வை கடந்த ஒரு 2 மாதமா 3 மாதமா உங்களை போட்டு அவஸ்தைப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் உள்ள குருவும் உங்களை பரிசோதிக்குது. அது வரைக்கும் நீங்கள் சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடைய மனோபாவத்தோடு நடந்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களை பொறாமை பொச்சரிப்போடு தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேலதிகாரிங்க உரிய நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களையும் நீங்கள் முழுக்க நம்பாமல் உங்களுடைய தினசரி வேலைகளை உங்களுடைய லாபாதிபதி புதன் 24ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு பண வரவுல உள்ள முறைகள் விளங்கும். இது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெருத்த ஆதாயத்தை உண்டு பண்ணும். ஒரு கடந்த 2 மாதமா வியாபாரிகள் இந்த ஜூலை 29க்கு மேலே சுறுசுறுப்பாவாங்க. அவங்கக்கிட்ட பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக காய்கறி மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அதே சமயம் ஆடை ஆபரண உற்பத்தி, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் சார்ந்த தொழில்களை பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயமான விஷயங்கள் நடக்கலாம். அரசு சார்ந்த துறைகளில் அல்லது அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடியவங்க ஜூலை 29க்கு மேலே சில பல ஆதாயங்களை பார்க்க முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய நேரம்தான். ஆனால் அவ்வப்போது சில மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகும். அதை தவிர்க்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் ஏற்படும். ஆனால் சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது. அங்கே தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்தா சண்டைகள் தவிர்க்கப்படும். பிள்ளைகளுடைய நடத்தையில் நீங்கள் கவனம் வைக்கிறது நல்லது. அவங்களுடைய கல்வி சிறப்பாக தான் இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக தான் இருக்கும். தாயோடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் வரும்போது ஜூலை 29க்கு மேலே உடலில் உள்ள சோர்வுகள் விலகலாம். சம்பந்தமில்லாத எலும்பு வலிகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்தால் ஒரு சில ஆதாயங்கள் ஜூலை 29க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி பழனி முருகன்.